வெல்கம் டு ஜெஸ்ஸி கிச்சன். ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், எல்லோரும் நல்லா இருக்கீங்களா? நீங்கள் எல்லோரும் நல்லா இருக்கணும்னு இறைவனை வேண்டிக்கிறேங்க. நம்ம இன்றைக்கி என்ன ரெமெடி பண்ண போகிறோன்னா, ஒரு டேஸ்டான கிறிஸ்பியான காரக்கடலை தாங்க செய்ய போகிறோம். இது சாப்பிட்றதுக்கு நல்லா கிறிஸ்பியாக சூப்பராக இருக்குங்க. அதே போல் நல்லா டேஸ்ட்டாகவும் மணமாகவும் இருக்குங்க. ஒரு கண்ணாடி பாட்டிலில் நம்ம ஸ்டோர் பண்ணி வைக்கும்போது நல்லா 2-3 மாதம் வரை கெட்டு போகாமல் அதே கிறிஸ்பினஸோட சூப்பராக டேஸ்ட்டாக இருக்குங்க. வாங்க எப்படி செய்யலான்னு பார்க்கலாம். அதுக்கு முன்னாடி என்னுடைய வீடியோ வாட்ச் பண்ணிகிட்ருக்கிறவங்க சப்ஸ்கிரைப் பண்ணாமல் இருந்தால் சப்ஸ்கிரைப் பண்ணி பெல் பட்டனை கிளிக் பண்ணி ஆள் கொடுத்துக்கோங்க. இப்போ இந்த காரக்கடலை செய்கிறதுக்கு 1 கப்பு கடலைப்பருப்பு எடுத்துக்கலாங்க. இந்த கடலைப்பருப்பை நம்ம ஒரு பாத்திரத்தில் நம்ம சேர்த்துக்கலாம். சேர்த்துட்டு இது கூட தண்ணி சேர்த்துக்கலாங்க. தண்ணி சேர்த்துட்டு நல்லா கைகளால் நல்லா பிசைஞ்சு விட்டு ஒரு 3 முறை நம்ம வாஷ் பண்ணிக்கலாங்க. ஏன்னா இதில் நல்லா தூசெல்லாம் இருக்கும். அதே போல் இந்த பருப்புகள் கெட்டு போகாமல் இருக்கிறதுக்கு மருந்தெல்லாம் போட்டிருப்பாங்கங்க. அதனால் நம்ம நல்லா 2-3 முறை கைகளால் பிசைஞ்சு விட்டு வாஷ் பண்ணும்போது நல்லா க்ளீன் ஆகிடுங்க. ஓகே, பாருங்கள் இந்த மாதிரி. இப்போ நம்ம இந்த தண்ணிகள் எல்லாம் நல்லா இருத்துக்கலாம். 3 முறை வாஷ் பண்ணி எடுத்துக்கிட்டோங்க. இப்போ நம்ம இது கூட 1/2 லிட்டர் தண்ணி சேர்த்துக்கலாம். தண்ணி கொஞ்சம் அதிகமாகவே சேர்த்துக்கோங்க. ஏன்னா கடலைப்பருப்பை பொறுத்தவரை நம்ம 1 கப்பு போட்டோன்னா 2 கப் அளவுக்கு நமக்கு ஊறி வருங்க. அந்த அளவுக்கு நமக்கு டபுளாக கிடைக்கும். அதனால தான் இது 2 மணி நேரம் ஊற வச்சுக்கலாம். 2 மணி நேரத்துக்கு பிறகு இங்கே பாருங்கள், பருப்பு நல்லா நமக்கு ஊறி பெரிய சைஸாக வந்திருக்கு பார்த்திங்களா? நல்லா பெரிய சைஸாக வந்திருக்கு. நம்ம இந்த மாதிரி கைகளால் உடைக்கும் போது உடஞ்சி வரணுங்க. அப்போ தான் நமக்கு நல்லா கிறிஸ்பியாக கிடைக்கும். 2 மணி நேரம் ஊறினா போதுங்க நமக்கு. இப்போ இந்த பருப்புகளை நம்ம தண்ணியெலாம் இருத்துட்டு நம்ம எடுத்துக்க போகிறோங்க. ஒரு ஜல்லடை எடுத்துக்கலாம். நீங்கள் வடிகட்டி எடுத்தாலும் ஓகே தாங்க. இப்போ நம்ம இந்த பருப்புகளை எல்லாத்தையுமே இந்த ஜல்லடையில் சேர்த்துக்கலாங்க. தண்ணிகளெல்லாம் நல்லா இருத்துக்கலாங்க. தண்ணி கொஞ்சம் கூட இருக்கக்கூடாது. அதனால தான் நம்ம இந்த மாதிரி வடிகட்டியில் வடித்து எடுத்துக்கிறோம். எல்லாத்தையுமே நம்ம சேர்த்துட்டோம். நல்லா தண்ணியை வடித்தாச்சுங்க. இங்கே பாருங்கள், இந்த மாதிரி நல்லா வடித்து விட்டுக்கலாம். இப்போ ஒயிட் கிளாத்தில் காட்டன் கிளாத்தாக இருந்தால் ரொம்ப ரொம்ப நல்லா இருக்குங்க. இப்போ இந்த கடலை பருப்புகளை நம்ம அப்படியே தூவி விட்ட மாதிரி காய வச்சுக்கலாம். நம்ம ஃபேன்லேயே காய வச்சுக்கலாங்க. வெயிலெல்லாம் காய வைக்கக்கூடாது. ஒரு 10 to 15 நிமிஷம் கரெக்டாக காஞ்சால் போதுங்க. அந்த தண்ணிகள் எல்லாம் இல்லாமல் இருக்கணும். அப்போ தான் நமக்கு பொரித்து எடுக்கும் போது நல்லா கிறிஸ்பியாக கிடைக்கும். அதனால தான் இந்த மாதிரி நல்லா பரப்பி விட்டுட்டு ஒரு 15 நிமிஷம் காஞ்சால் கரெக்டாக இருக்குங்க. நமக்கு ஃபேனுக்கு அடியிலே காய வச்சுக்கோங்க. பாருங்கள், நமக்கு நல்லா காஞ்சி வந்திருக்கு பாருங்கள். நல்லா தண்ணிகள் எல்லாம் நல்லா அப்சர்வ் பண்ணிக்கிடுச்சு. இப்போ நமக்கு கரெக்டாக வந்திருக்குது. இந்த பக்குவத்தில் நம்ம பொரித்து எடுத்துக்கலாம். பொரிக்கிறதுக்கு வானலில் ஆயில் விட்டோம். ஆயில் சூடான பிறகு நம்ம பேட்சாக பொரிச்சிக்கலாங்க. நிறையா சேர்த்து ஒரே டைமில் பொரிக்க வேணாம். இதோ பாருங்கள், நம்ம கடலையை சேர்த்த உடனே எந்த அளவுக்கு பபிள்ஸ் வருது பார்த்திங்களா? இந்த பபிள்ஸ் எல்லாம் சுத்தமாக அடங்கணுங்க. அந்த அளவுக்கு நல்லா பொரித்து எடுத்துக்கணுங்க. இது நம்ம கரண்டியால் முன்னும் பின்னும் பிரட்டி விட்டுக்கலாம். அப்போ தான் நமக்கு ஈவனாக பொரிஞ்சு வரும். அடுப்பை மீடியம் ஃப்ளேம்லேயே வச்சுக்கணுங்க. ஏன்னா கருகு விட்டுறக்கூடாது. அது ரொம்ப பார்த்துக்கோங்க கவனமாக. வேணும்னா உங்களுக்கு இது செட் ஆகலைன்னா கொஞ்சம் பெரிய சைஸு வடிகட்டியில் கூட நீங்கள் அதில் கூட சேர்த்து அப்படியே எண்ணெயில் விட்டு பொரித்து எடுத்துக்கலாங்க. அந்த மாதிரி பொரித்து எடுக்கிறதுக்கு உங்களுக்கு ரொம்ப ஈஸியாக இருக்கும். எடுக்கிறதுக்கும் கஷ்டம் இல்லாமல் ஒரே டைமில் அப்படியே போட்டு எடுத்துக்கலாங்க. பட் என்கிட்ட இல்லை, அதனால் நான் கரண்டியை தான் யூஸ் பண்ணுறேன். இப்போ இதை நல்லா பொரித்து இந்த மாதிரி முன்னும் பின்னும் பிரட்டி விட்டுக்கணும். அப்போ தான் ஈவனாக நமக்கு வெந்து வருங்க. பாருங்கள், ஃபஸ்ட்டு ஸ்டேஜ் ரொம்ப பபிள்ஸாக இருந்துச்சு. செகண்ட் ஸ்டேஜ் கொஞ்சம் பபிள்ஸு அடங்கியிருக்கு பாருங்கள். இது இன்னும் பபிள்ஸ் அடங்கணும். அந்த அளவுக்கு நம்ம பொரித்து எடுத்துக்கணும். ஆனால் கருகு விட்டுறக்கூடாதுங்க. அதை கவனமாக பார்த்துக்கோங்க. ஓகே,
இந்த மாதிரி அடங்கி வரணுங்க. இந்த டைமில் நம்ம அடுப்பை ஸ்லோ பண்ணிவிட்டு அப்புறமா நம்ம எடுத்துக்கணுங்க. ஏன்னா நம்ம கரண்டிகளால் எடுக்கும்போது ஒரு பேட்ச் எடுக்கும்போது அடுத்த பேட்ச்சு சூடாகி கருகிடும். அதனால் அடுப்பை ஸ்லோ பண்ணிவிட்டு அப்புறமா நம்ம கரண்டிகளால் வடிகட்டி எடுத்துக்கணும். ஓகே, இப்போ நம்ம அடுத்த பேட்ச் போட்டுக்கலாங்க. இந்த மாதிரி கொஞ்சம் கொஞ்சமாக தான் நம்ம சேர்த்து பொரிச்சிக்கணுங்க. இதே போல் நம்ம எடுத்து வைத்த எல்லா கடலைகளையும் கரெக்டான அடுப்பை மீடியம் ஃப்ளேமில் வச்சுட்டு கருகாமல் பர்ஃபெக்டாக நம்ம பொரித்து எல்லாத்தையுமே எடுத்துக்கலாம். இந்த மாதிரி இது ஃபஸ்ட்டு ஸ்டேஜு. பிகினர்ஸ்க்கெலாம் இது கொஞ்சம் ஃபாலோ பண்ணிக்கிட்டிங்கன்னா உங்களுக்கு எடுக்கிறதுக்கு ஈஸியாக இருக்குங்க. அதனால தான், ஏன்னா எப்போ நமக்கு வெந்து வந்திருக்கும் கரெக்டாக அப்படின்றது தெரியணும்ல, அதுக்காக தான் நான் சொல்கிறேன். இது செகண்ட் ஸ்டேஜு. இதை விட இன்னும் பபிள்ஸ் அடங்கி வருங்க. அந்த டைமு நம்ம டக்குன்னு எடுத்துடணுங்க. ஏன்னா கருகி விடாமல் பார்த்துக்கணும், அதுக்காக தான். அவ்வளோதாங்க. இப்போ நம்ம அப்படியே எண்ணெயிலேருந்து வடிகட்டி எல்லாத்தையுமே நம்ம எடுத்துக்கலாம். இப்போ இந்த ஆயில்லையே ஒரு 7 பல்லு பூண்டுகளை நல்லா தட்டி இந்த மாதிரி பொரித்து எடுத்துக்கணுங்க. இதுவும் ரொம்ப கேர்ஃபுல்லாக பார்த்துக்கோங்க. கருகுனா டோட்டலாக வாசனையெல்லாம் மாறிடும். அதனால் கருகாமல் பக்குவமாக பொரித்து நம்ம எடுத்துக்கணுங்க. இந்த பூண்டுகள் எல்லாம் சேர்க்கும் போது ஒரு நல்ல ஒரு மனம் வருங்க. அதுக்காக தான் இதெல்லாம் மிஸ் பண்ணாமல் சேர்த்து தாங்க ஆகணும். அப்போ தான் நமக்கு பர்ஃபெக்டான டேஸ்ட்டும் அந்த வாசனையும் கிடைக்குங்க. ஓகே, நமக்கு நல்லா பொரிஞ்சு வந்திருக்கு பாருங்கள். கருக விட்டுறக்கூடாது, கவனமாக பார்த்து நம்ம பொரித்து எடுத்துக்கணும். ஓகே, இந்த பக்குவத்தில் நம்ம எண்ணெய்களை வடிகட்டி பூண்டுகளை மட்டும் எடுத்துக்கலாங்க. இதை அப்படியே ஒரு பவுலில் நம்ம எடுத்து வச்சுக்கலாம். இப்போ இது கூட நல்ல 3 கொத்து கருவேப்பிலை இலைகளை பொரிச்சிக்கலாங்க. இந்த கருவேப்பிலை இலைகள் எல்லாம் சேர்க்கும் போது அவ்வளோ ஒரு ஃப்ளேவர், அப்படி ஒரு மனம் கிடைக்குங்க. டேஸ்ட்டும் அவ்வளோ சூப்பராக இருக்குங்க. மிஸ் பண்ணாமல் இதெல்லாம் சேர்த்து பண்ணுங்க, அப்போ தான் நல்லாயிருக்கும். நல்லா நமக்கு பொரிஞ்சு வந்திருக்கு பாருங்கள். இந்த பக்குவத்தில் அப்படியே எண்ணெய்கள்லேருந்து வடிகட்டி நம்ம எடுத்துக்கலாம். உங்களுக்கு வேணும்னா இன்னும் 2 கொத்து கருவேப்பிலைகளை சேர்த்துக்கலாங்க. கருவேப்பிலை உடம்புக்கு ரொம்ப ரொம்ப நல்லதுங்க. இது மாதிரி பொரித்து சாப்பிடும்போது நல்லா சூப்பராக நம்ம சாப்பிடலாம். ஓகே, இப்போ நமக்கு கடலைப்பருப்பு நல்லா கிறிஸ்பியாக பொரித்து எடுத்துருக்குறோம் பாருங்கள். இதை அப்படியே ஒரு பவுலில் சேர்த்துக்கலாம். நல்லா சேர்க்கும் போதே கலகலன்னு சத்தம் கேட்குதுங்க. நல்லா சூப்பராக நமக்கு பொரிஞ்சு வந்திருக்குது. அவ்வளோதான், சேர்த்தாச்சு. இப்போ இது கூட பொரித்து வைத்த பூண்டுகளை சேர்த்தாச்சு. இப்போ இது கூடவே ஒரு 1/4 டேபிள் ஸ்பூன் பெருங்காயத்தூள் சேர்த்துக்கலாங்க. இப்போ இந்த கடலைக்கு தேவையான அளவு சால்ட், உப்பு சேர்த்துக்கலாம். சேர்த்துட்டு இது கூடவே தனி மிளகாய்த்தூள் ஒரு 1/4 டேபிள் ஸ்பூன் சேர்த்துக்கலாங்க. மிளகாய்த்தூள் உங்கள் காரத்துக்கு ஏற்ற மாதிரி சேர்த்துக்கோங்க. இப்போ கருவேப்பிலை இலைகளை மட்டும் நம்ம நல்லா கைகளால் க்ரஷ் பண்ணி விட்டு நல்லா இந்த மாதிரி நசுக்கி விட்டு பொடியாக சேர்த்துக்கலாம். அப்போ தான் நமக்கு நல்ல கலர்ஃபுல்லாக இருக்கும். சாப்பிட்றதுக்கும் நமக்கு கருவேப்பிலைகள் எல்லாம் உள்ளே போயிடுங்க. நல்ல மணமாக இருக்கும். சேர்த்து சாப்பிடும்போது இந்த மாதிரி கைகளால் நல்லா நசுக்கி விட்டுட்டு சேர்த்துக்கலாம். நல்லா அழகாக பொடி போல் வருங்க. நம்ம கைகளால் நசுக்கும்போது நம்ம எண்ணெயில் பொரிச்சோம் இல்லைங்களா, அதனால் நல்லா பொல பொலன்னு வரும். இப்போ நம்ம இதை நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுக்கலாங்க. ஸ்பூனால் மட்டும் மிக்ஸ் பண்ணக்கூடாது. இந்த மாதிரி கைகளால் நல்லா குலுக்கி விட்டு பண்ணணுங்க. அப்போ தான் நமக்கு நல்லா ஈவனாக மிக்ஸ் ஆகும். இந்த மாதிரி பெரிய பெரிய இலைகள்லாம் இருந்துச்சுன்னா நல்லா உடச்சி விட்டுக்கலாம். ஏன்னா இந்த மாதிரி இருந்தால் எடுத்து போட்டுருவாங்க, அதுக்காக தான். ஓகே, நம்ம நல்லா எல்லாத்தையும் மிக்ஸ் பண்ணிக்கலாம். இந்த மாதிரி கைகளால் வச்சு நல்லா இந்த மாதிரி குளிக்கணுங்க. அப்போ தான் நல்லா மிக்ஸ் ஆகும். உங்களுக்கு உப்பு காரம்லாம் இன்னும் கொஞ்சம் தேவைப்பட்டால் கூட சேர்த்துக்கலாங்க, ஒன்றும் பிரச்சனை இல்லை. பாருங்கள் எந்த அளவுக்கு நல்ல மணமாக இருக்குங்க, சான்ஸே இல்லை. அவ்வளோ ஒரு சூப்பரான மனம், அப்படி ஒரு கமகமான வாசனைங்க. இந்த வறுத்த பூண்டுக்கும் கருவேப்பிலை இலைக்கும் பெருங்காயத்தூளுக்கும் அப்படி ஒரு வாசனைங்க, சான்ஸே இல்லை. நல்லா சூப்பராக இருக்குங்க. நம்ம கடைகளில் கிடைக்கிறத விட அவ்வளோ ஒரு வாசனை அல்டிமேட்டாக இருக்குங்க. சாப்பிட்றதுக்கும் நல்ல கிறிஸ்பியாக சூப்பராக இருக்குங்க. மொறுன்னு நல்ல டேஸ்ட்டாக இருக்குது. நீங்களும் இதே போல் செய்து பாருங்கள். ரொம்ப ரொம்ப ஈஸி தாங்க.
பிள்ளைங்க ஸ்நாக்ஸ் கேட்கும்போது இந்த மாதிரி கொஞ்சமாக எடுத்து ஒரு பவுலில் போட்டு கொடுக்கும்போது நல்லா சூப்பராக சாப்பிடுவாங்கங்க. அதே போல் இது நல்ல ஒரு 2-3 மாதம் வரும் வரை நல்லா ஸ்டோர் பண்ணி வச்சுட்டு சாப்பிட்லாங்க. கெட்டே போகாது. சாப்பிட்றதுக்கும் நல்ல மொறு மொறுன்னு அதே கிறிஸ்பினஸோட சூப்பராக இருக்குங்க. பட் நம்ம ஸ்டோர் பண்ணும்போது நல்ல இந்த மாதிரி கண்ணாடி பாட்டிலில் பண்ணணுங்க. அப்போ தான் நமக்கு நல்ல மொறு மொறுன்னு சாப்பிட்றதுக்கு நல்லா இருக்குங்க. கட்டாயமாக நீங்கள் மிஸ் பண்ணாமல் இதை செய்து பாருங்கங்க. ரொம்ப ரொம்ப நல்லாயிருக்கும். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இது வரைக்கும் என்னுடைய வீடியோவை வாட்ச் பண்ணதுக்கு ரொம்ப ரொம்ப தேங்க்ஸுங்க. என்னுடைய லிங்க்கை ஓப்பன் பண்ணி நிறைய ஸ்நாக்ஸ் வீடியோஸ் போட்டிருக்கிறேன். செக் பண்ணி செய்து பாருங்கள். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இது வரைக்கும் என்னுடைய வீடியோ வாட்ச் பண்ணதுக்கு ரொம்ப நன்றிங்க. இப்போ பார்த்துட்ருக்குறவங்க யாராச்சும் சப்ஸ்கிரைப் பண்ணாமல் இருந்தால் சப்ஸ்கிரைப் பண்ணி பெல் பட்டனை கிளிக் பண்ணி ஆல் கொடுத்துக்கோங்க. தேங்க்யூ. நெக்ஸ்ட் வீடியோவில் பார்க்கலாம். பாய்.